Hi friends, this is Arun. Welcome to today's video. Actually, sorry, last video போட்டு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 days ஆயிருக்கும். லாஸ்ட் வீக் வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. ஆடிட் க்ளோஷன்றதுனால 7-8 அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து, ஸோ என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கொஞ்சம் டைம் கிடைச்சிது, ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சின்ன ஆப்பை பற்றி பேச போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆப், ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஆப், என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஆப் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, இது ரொம்ப ஹை அண்ட் ஆப் இல்லை பெய்ட் ஆப் அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா இல்லை, இது ரொம்பவே சிம்பிளான ஆப், ஜஸ்ட் 2 MB தான் வரும். ஸோ வாங்க இந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ். ஆக்சுவலாக ஹேபிட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனதுக்கப்புறம் லூப் ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு சிம்பிளோட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த ஆப், ஜஸ்ட் 2 MB நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளார போனோன்னே ஜஸ்ட் ஒரு சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் தான், ஒன்றுமே பெருசாக இருக்காது. இந்த மாதிரி டாப் ரைட் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை கிரியேட் பண்ணி ஹேபிட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஹேபிட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிங்களா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒன் டைப். அப்படி இல்லைனா மெஷரபிள் ஹேபிட். மெஷரபிள்னா நீங்கள் ஒரு டார்கெட் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாக்கிங் போகணும், 10,000 ஸ்டெப்ஸ் முடிக்கணும், அப்படி இல்லைன்னா புஷ்அப் வந்து ஒரு 60 புஷ்அப் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெஷரபிள் ஹேபிட் மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா அதுக்கும் இதில் ஃபெசிலிட்டி இருக்குது. எஸ் ஆர் நோ ஆர் மெஷரபிள், இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ஆப். இந்த ஆப்பில் வேறு எதுவுமே இல்லை. பட் இவ்வளோ ஒரு சிம்பிளான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என் லைஃப்பில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நிறைய புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் புக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பின்னால் நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு படிக்க ஆரம்பித்தேன். எல்லா புக்லையும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணால் அது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா புக்குமே பேசுவோம். சரி, நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுவோம், டிஜிட்டலாக நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆப் கிரியேட் பண்ணேன். பட் வந்து ஆப் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. இது ரொம்பவே சிம்பிளான ஆப். எல்லா ஆப்போட இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒரு யூனிக் ஃபியூச்சர்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துன்னு வச்சிடலாம். என்னோட ஃபேவரட் விட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா செக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. செக் மார்க் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு பட்டன் மாதிரி வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த நாளில் வந்து நீங்கள் முடிக்கிறேன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு எப்படி ரொம்பவே வந்து சப்கான்ஷியஸாக ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, நான் தூங்கி எந்திரிச்சு என் ஃபோனை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ், ஒவ்வொரு ஹேபிட்ஸும் ஒவ்வொரு பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ரொம்ப டல் கலரில் இருக்கும். நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணலன்னா ரொம்ப டல் கலரில் இருக்கும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா இல்லை பிரைட் ஆகிடும். ஸோ அது பிரைட் ஆகணும்னே சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போய் புஷ்அப் பண்ணிட்டு வந்துடும். ப்ளஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல எழுதி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப பிரைட் ஆகிடும் அந்த பட்டனை. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ஒரு டோப்பமைன் மாதிரி ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் கிடைக்கும் அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த நாளில் வந்து நான் எதுவுமே பண்ணாலும் இந்த ஒரு சின்ன ஹேபிட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி இந்த நாளில் வந்து நம்ம ஏதோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாளில் நான் வந்து மிஸ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த நாளில் ரொம்பவே லோவாக ஃபீல் ஆகும். ஸோ இதுக்காகவே நான் அந்த ஆப்பை நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காகவே நான் போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு கட்டத்தில் இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்பவே நிறைய புக்கு படித்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னால் புக்கு படிக்காமல் இருக்க முடியாது. காலையில் அண்டு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் புக்கு படிக்கலாம் வந்து தூங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருந்து இந்த ஆப்பவே நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம ஒரு ஹேபிட்டை வந்து நல்லாவே டெவலப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட் ஆஃபே மாறிடுச்சு. இது நினச்சாலே என்னால் இப்போ வந்து ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கப்புறம் இதை நான் ட்ராக் பண்ணுறது வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த புக் ரீடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நான் புஷ்அப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். புஷ்அப்பும் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். எனக்கு புஷ்அப் பண்ணலன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளே ஓடாது. ஸோ அதுவும் வந்து நான் இந்த ஆப்பே மறந்தாலும் நான் புஷ்அப் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 days வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு அங்கமாகவே மாறிடும். அதுக்கு இந்த ஆப் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்ககிட்ட இருந்து என்னதுன்னா, நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு 2 சின்ன ஹேபிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 2 ஹேபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன்.
என்னோட நாளை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான ஹேபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஜிம்மில் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜிம்மில் வந்து நான் வார்ம் அப் பண்ணும்போது நான் புஷ்அப் பண்ணுவேன். ஸோ அந்த புஷ்அப் வந்து பண்ணிவிட்டு அந்த புஷ்அப் பண்ணாலே நெக்ஸ்ட் நான் 1 இயர் வந்து நெக்ஸ்ட் 1 ஹவர் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜிம்முக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் புஷ்அப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்ம வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் வந்து இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ஃபிகோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் கோர்ஸ் யூடெமியில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக முடியணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஹேபிட் நான் ட்ராக் பண்ணுறேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹேபிட் இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை பர்சூ பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு கண்டென்ட் கிரியேஷன், யூடியூப்ல வந்து வீடியோ போடணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அது ஒரு ஹேபிட்டாக நான் வந்து இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 ஆஸ்பெக்ட்ல வந்து 3 ஹேபிட்ஸ் வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 3 கூட வேணாம், ஜஸ்ட் ஏதாச்சும் 2. இதே ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் வந்து சிஏ ஃபைனல் நீங்கள் வந்து படிக்கணும், ரெகுலராக படிக்கணும், அப்படி இல்லைனா வந்து ரெகுலராக மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், 2 days ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி தான் பாடிக்கு தினமும் நீங்கள் யோகா பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து வாக்கிங் இல்லை புஷ்அப் இல்லை ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பாடி ரிலேட்டட் ஒன்று, ப்ரொஃபஷனல் லைஃப் ரிலேட்டட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 வந்து ட்ராக் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் செயினை பிரேக் பண்ணுறாதீங்க. இந்த வந்து ஒரு 10 to 12 days வந்து நீங்கள் ஒரு செயினை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிக்கோங்க. அது பில்ட் பண்ணோடனே சப்கான்ஷியஸாக உங்களுக்கு அது பிரேக் பண்ணவே தோணாது. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காகவே போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிட்டு வந்துருங்க அந்த ஹேபிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 90 to 100 days ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை மறந்துடுவீங்க. உங்களோட ஹேபிட் உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட் ஆஃபே மாறிடும். ஸோ அது மாறிட்டோன்னே உங்களுக்கு எப்படி வந்து பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆகுது இந்த உங்களோட லைஃப்லன்னு நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணலாம். அது நான் பர்சனலாகவே ரியலைஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.